சாம்பல் திருவிழா, சாம்பல் புதன் அப்படின்ட்டு கிறிஸ்டியன்ஸில் 2 நாள் உண்டு. சாம்பல் புதன் அப்படின்னா ஆஷ் வெனஸ்டே. ஆஷ் வெனஸ்டேக்கு முந்தின நாள் தான் சாம்பல் திருவிழா கொண்டாடுறது. இன்றைக்கி தான் சாம்பல் திருவிழா எங்களுக்கு. சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கு அத்தை பசங்க வந்தாங்கன்னா காஃபி குடிங்க அப்படின்னும் கப்பில் இந்த மாதிரி கொண்டு போய் கொடுப்போம். ஆனால் அதில் மஞ்சள் தண்ணியை கரைச்சி அவங்க மேலே கொண்டு விட்டுருவோம். எங்கள் ஊரில் மஞ்சள் தண்ணி கரைச்சி விட்றது, சாம்பல்லாம் தண்ணியில் கரைச்சி விட்றதுலாம் வழக்கம். சாம்பல் திருவிழா அன்னைக்கு பயங்கர ஜாலியாட்டு விளையாட்டாட்டு இருக்கும். ஸ்கூல் காலேஜ் விட்டு பஸ் விட்டு இறங்கி வரும்போதே பார்த்து வருவோம், யாராவது மேலே விட்டுருவாங்களான்ட்டு. அத்தை வீடுகளுக்கு போகணுன்னாலே பார்த்து போவோம். அதே மாதிரி அத்தை பசங்க எங்கள் வீட்டுக்கு வர்றதா இருந்தாலுமே பார்த்து வருவாங்க. எங்கள் ஊர்லலாம் கடல் குளிக்க போகிறதும் வழக்கம். இது அமெரிக்காலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா பேன் கேக் பண்ணுறாங்க. லெண்ட் சீசன் ஆரம்பிக்க போது 40 நாள் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறனால அந்த ஆஷ் வெனஸ்டேக்கு முந்தின நாள் பேன் கேக் பண்ணுறாங்க. இங்கே மஞ்சள் தண்ணி சாம்பல்லாம் நமக்கு தண்ணியில் கரைச்சி நம்ம அத்தை பசங்க மேலே விடுற மாதிரி அங்கே அந்த சாம்பல் திருவிழா அன்னைக்கு பாசி மாலை தூக்கி போடுறாங்க. அது எல்லார் மேலேயும் ஃப்ரெண்ட்ஸ் மேலெல்லாம் மாற்றி இந்த மாதிரி தூக்கி போடுறாங்க. 1977 எங்கள் அப்பா கப்பல் அமெரிக்காவில் இருந்திருக்கு. அந்த டைமில் அப்பா மேலே நிறைய பாசி மாலை இந்த மாதிரி தூக்கி போட்டிருக்காங்க. அப்பா எல்லா பாசி மாலையும் ஊருக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்பா மேலே போட்டது எல்லாமே அப்பா ஊருக்கு கொண்டு வந்திருக்காங்க 1977. எங்கள் சித்தி அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்களாம். நான் சின்ன பிள்ளையாக இருந்திருக்கிறேன். எங்கள் சித்தி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒவ்வொரு பாசி மாலையும் போட்டுட்டு போவாங்களாம். எங்கள் அம்மா மீதி நல்லா இருந்தது எல்லாமே அப்படி எடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு சின்ன வயசு ஞாபகங்கள், அந்த பாசி மாலையெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல. நான் ஸ்கூல் காலேஜெல்லாம் படிக்கும் போது நானும் இதை அப்படி போட்டுகிட்டே போவேன்னா அப்பா 1977 கொண்டு வந்தது பொக்கிஷமாட்டு இருக்குது. அந்த ஞாபகங்கள் எல்லாமே அப்படி இருக்குது. தேங்க்யூ.